சட்டமன்ற தேர்தலில் புரட்சி பாத கட்சி எத்தனை இடங்கள்ல போட்டியிட வாய்ப்பு இருக்கு? அதுதான் சொன்னேன். இன்னும் 8 மாதம் இருக்குது. என்ன இப்போ 26 பிப்ரவரிக்கு மேலே தான் பிப்ரவரி கடைசி வாரத்தில் தான் தேர்தல் தேதியை அறிவிப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டாலே 8 மாதம் இருக்குது. 8 மாதம் சொல்ல இப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதுக்குள்ளால பல மாற்றங்கள் உருவாகும். ஏன்னா கூட்டணியில வந்து அதிமுக இருக்கீங்க. அதிமுக கட்சியில வந்து பிளவு ஏற்பட்டிருக்கு. அது எப்படி நான் பாக்குறீங்க? அதிமுகவில் என்ன பிளவுன்றது எனக்கு தெரியலையா? நீங்கள் தான் சொல்கிறீங்க பிளவுன்னு. இல்லை, அது வந்து நீங்கள் வந்து அவரை ஓபிஎஸ் கேட்கணும், இல்லை அந்த கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடியாரை கேட்கணும், இல்லை அவர் யார் கூட கூட்டணி அவங்களுக்கு என்ன கேட்டால் எப்படி கேட்டால் அவங்கள மாதிரி நான் ஒரு கட்சி கூட்டணி அவ்வளோதானே. அதிமுகலேருந்து நிறைய பேர் திமுக போய் இணைகிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம் தானே. ஒவ்வொருத்தருடைய விருப்பம். யார் எந்த கட்சியில் போனான்னா அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய விருப்பம். அதுக்காக ஏன் போகிறாங்கன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. புரட்சி பாரதம் திமுக கூட்டணி சேர்த்து வாய்ப்பு இருக்காங்க. கடந்த தேர்தலை காட்டில இந்த டைம் கூடுதல் சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதல் சீட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன், இன்னும் டைம் இருக்குது. அப்போ பார்த்துக்கலாம். அப்போ என்னன்றத அப்போ நான் சொல்லிக்கிறேன். கடந்த எம்பி தேர்தலே பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து அவங்க கொடுக்க முன்வரல. இதனால பல்வேறு கட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு. அதை இப்போ எப்படி பூர்த்தி பண்ண போறீங்க? விமர்சனம், அதாவது விமர்சனம் இருந்தாலும் அதுக்காக நாங்கள் வந்து தனித்து நின்று தேர்தலை களம் காண்றதுன்றதெல்லாம் அந்த எண்ணெல்லாம் எங்களுக்கு இல்லை. வேறு கூட்டணிக்கு போகணுன்ற எண்ணமும் எங்களுக்கு இல்லை. சரி, நாங்கள் வந்து அதிமுக தலைமைக்கிட்ட பேசணும். சரி, அடுத்த முறை பார்த்துக்கலாம், நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சட்டமன்ற தேர்தலில் வந்து கூடுதல் சீட்டு அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம், நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் சமாதானம் ஆகிட்டு நாங்கள் கூட்டணியில் தொடர்ந்து நீடித்தோம், தேர்தலில் வேலை செஞ்சோம். பல்வேறு வழக்குகள் இருக்குது. இந்த மாதிரி ஆவண படுகொலை இருக்குது, கஸ்டடி மரணம் இருக்கு. குறிப்பா அந்த சிறுவன் கடத்தல் வழக்கை மட்டும் அவங்க திமுக அரசு இதை தீவிரமா செயல்பட்டு வர்றதா சொல்றாங்க. அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றம் என்ன சொல்லிருதோ அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டுருக்கிறோம், சட்டத்துக்கு கட்டுப்பட்டுருக்கிறோம். காவல்துறையும் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் அதை பற்றி சொல்லணுன்றது ஒன்றும் பெருசாக அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், இப்போ புதுசா வந்து இந்த தமிழக வெற்றிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் வரும், கூட்டணியில பங்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு கூட்டணியில பங்கு அவங்க போறதுக்கு வாய்ப்பு? அதாவது பெரும்பாலும் நம்ம பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஜெயிக்கிற குதிரை மேலே தான் சவாரிக்கு பந்தயம் கட்டுவாங்க. அதனால் அந்த நேரத்தில் எந்த குதிரை ஜெயிக்கின்றது அந்த நேரத்தில் தான் தெரியும். ஓட்டம் மஞ்சள் ஓடுறது நேரத்தில் தான் தெரியும். அப்போ தானே பந்தயம் கட்ட முடியும். இப்போ எப்படி கட்ட முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.